ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மக்கி நோட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 9 முடிவில் ஒரு தொடக்கம் இந்த பகுதியில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குறது மட்டும் வள்ளல் கிடையாது. நாம் இறந்ததுக்கப்புறம் நம்ம உடல் உறுப்புகள் மற்றவங்க பயன்படுற மாதிரி நம்ம வாழணும். ஸோ உடல் உறுப்புகளை தானம் செய்யணும், அது மூலம் மண்ணில் ஒருத்தரையாவது வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசன் வந்து உடல் உறுப்பு தானத்தை பற்றின விழிப்புணர்வை எல்லாருக்கிட்டையுமே ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். பெங்களூரில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியும் திருக்கழுக்குன்றத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க சேர்த்து. அதாவது இது உண்மையாக நடந்த கதை. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்டேருந்து நான் போய் விளையாட போகிறேன்னு சொல்கிறா. அந்த விளையாட போகிறேன்னு சொன்ன உடனே அவங்க அம்மா அப்பா 2 பேரும் கண் கலங்குறாங்க. உடம்பு சரியாகட்டும், உடம்பு சரியானதுக்கப்புறம் நீ விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவளும் சொல்கிறான், ஆமாம் என்னாலேயும் முன்ன மாதிரி ஓட முடியல, எனக்கு மூச்சு விட முடியல, ஸோ நான் விளையாடலன்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு உள்ளே வந்துடுறா. அதுக்கப்புறம் உள்ளே வந்து படுத்ததுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா யோசிச்சுக்கிறாங்க. டாக்டர் சொன்னதை, உங்களுடைய மகளுடைய இதயம் வந்து நாளுக்கு நாள் பலவீனமாக ஆகிட்டே வருது அப்படின்னு சொன்னதை நினச்சி கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டுட்டு அவளை பற்றி நினச்சிட்டே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்குறப்ப அவங்களுடைய மகளுடைய இதய துடிப்பு வந்து கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரதை பார்க்குறாங்க. அதை பார்த்துனே வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அவங்க டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணுக்கு வந்து இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும், அப்படிலாம் அவளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, எங்கள் இதயத்தை எடுத்து நீங்கள் மாற்றுங்க, இதுக்கப்புறம் நீங்கள் என் பொண்ணுடைய உயிரில் நீங்கள் விளையாட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க, எங்களுடைய இதயத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து திருக்கழுக்குன்றத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. ஒரு பையன் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்டே நான் விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். ஓகே சீக்கிரமாக வந்துடுன்னு சொல்கிறாங்க. போயிட்டு விளையாடிட்டு வரும்போது அவன் வந்து அவனுக்கு முன்னாடி ஒரு சரக்குந்து போயிட்டுருக்கும். அதில் 2 கம்பி நீட்டிகிட்ருக்கும். அதுலேருந்து தடுமாறி அவன் கீழே விழுந்துருவான். கீழே விழுந்து அவனுக்கு அடிப்பட்டோம், தலையில் கடுமையாக அடிப்பட்டோம். ஸோ அவனோட இதயம் மட்டும் தான் துடிச்சிட்ருக்கோம், மற்றபடி எந்த ஒரு அசையமும் அவனுக்கு இருக்காது. ஸோ டாக்டர் கிட்ட போனதுக்கப்புறம் அவர் சொல்வார், இதயம் மட்டும் தான் இழங்குது, மற்றபடி மூளை சைலன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேர் வந்து யாருன்னா டாக்டர்ஸ் தான். அந்த பையனுடைய அம்மா அப்பா 2 பேருமே டாக்டர்ஸ் தான். ஸோ டாக்டர் சொல்கிறாங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, எதையும் யோசிக்காமல், ஓகே இதுக்கப்புறமே எங்கள் பையனை வந்து நாங்கள் சாக விட விரும்பலை, அவனோட இதயத்தை வந்து வேறு யாருக்காவது கொடுத்துருங்க, யாருக்காவது தானம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மயக்கம் போயிட்டு விழுந்துருவாங்க 2 பேருமே. ஸோ இப்போ அந்த இளைஞனுடைய அந்த இதயத்தை அந்த சிறுமிக்கு பொறுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து அந்த இதயம் வந்து துடிக்க ஆரம்பிச்சு நிலையாக இருக்கும். ஸோ உறுப்பு தானத்துடைய உயரம் வந்து உலகமே அன்றைக்கி தான் அறிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மனித நேயத்தின் மகத்தான சாதனையாக தம் மகனின் துடிக்கும் இதயத்தை தானமாக தந்த இக்கால வள்ளல்கள் தான் அசோகன் புஷ்பாஞ்சலி. ஸோ அசோகன் புஷ்பாஞ்சலி அந்த 2 டாக்டர்ஸ் தான் அவனுடைய பையனுடைய துடிக்கும் இதயத்தை அந்த சிறுமிக்கு பொறுத்திருப்பாங்க. அந்த இதயம் தந்த அந்த பையனுடைய பேர் என்ன அப்படின்னா ஹிதேந்திரன். ஸோ பிறக்கும் போதே அவன் பெற்றோடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாளில் வந்து ஹிதேந்திரன் பேர் பெற்றான். இப்போ வந்து உலகத்தில் இருக்க எல்லா இதயங்களையும் அவன் கொள்ளை கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதயம் கொடுத்து எல்லா இதயங்களையும் கவர்ந்து இந்த ஹிதேந்திரனை உலகம் வந்து எப்பவுமே மறக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாமளும் வந்து கண்டிப்பாக இருந்ததுக்கப்புறம் உடல் உறுப்பு தானம் செய்யணும் அப்படின்ற விழிப்புணர்வு வந்து இந்த லெசன் நல்லாவே ஏற்படுத்திருக்கு. ஸோ இந்த டாபிக் இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.